கேக்குதுங்களா? ஓகே பிரதர். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, Recording in progress. யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது இந்த ஒரு மாலை வேளையிலே தெரிவித்துக் கொண்டு, தேவன் கொடுத்ததான விசேஷமான இந்த ஒரு நாள்ல கூட நம்ம மீண்டுமாக தொடர்ச்சியாக நம் வாரத்துல இருமுறை நம் அடிப்படை வேதாகம சத்தியங்களை குறித்து நம்ம பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில கடந்த செவ்வாய்க்கிழமை நம்ம இஸ்ரேல் பற்றின தீர்க்க தரிசனம் பாகம் 1 என்கின்ற தலைப்பின் கீழாக ஒரு விசேஷமான ஒரு தீர்க்க தரிசனத்தை நாம் தியானிச்சிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அதனுடைய சாராம்சத்தை நம்ம கவனிக்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டு காலத்துல எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு தேவன் காமிக்கிற ஒரு காட்சியின் அடிப்படையில் நம்ம போறோம். உலர்ந்த எலும்புகள் இருக்கு. தேவன் கேட்கிறாரு, இதற்கு உயிர் வருமா அப்படின்னு கேட்கும் பொழுது, அதுக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி, எனக்கு தெரியாத தேவனே, நீங்களே சொல்லுங்க அப்படிங்கும் போது, அவர் தேவன் சொன்ன விஷயத்த அவர் தீர்க்க தரிசனமா உரைக்கிறாரு. அவர் சொல்ல சொல்ல ஒரு விஷயமா நடக்குது. உலர்ந்த எலும்புகள் ஒன்றொன்று கூடுது. அப்புறம் சதையும் நரம்புகளும் வருது, தோல் மூடுது, அப்புறம் சுவாசத்தோடு எழுந்து நிற்கிறாங்கன்னு பார்க்கணும். இந்த நீ பார்த்த இந்த ஒரு ஆர்மி யாரு அப்படின்னா, இதுதான் இஸ்ரேல் தேசம் அப்படின்னு என்ன பண்றாருன்னா தேவன் சொல்றார். அந்த அடிப்படையில கிபி 70 உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்ட யூத மக்கள் தன்னுடைய நம்பிக்கை அற்று போய் உலர்ந்த எலும்புகளை போல அங்கங்க சிதறடிக்கப்பட்டிருந்தாங்க. அவர்களை மீண்டுமாக தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு தேசமாக நிலைநாட்டினார் அப்படிங்கிறது தான் கடந்த வாரத்துடைய நம்ம சுருக்கம். 1948 வருஷம் இல்லைங்களா, மே மாசம் 14ஆம் தேதி இஸ்ரேல் தேசம் தனி ஒரு நாடாக அங்க சுதந்திரம் பெற்றதை நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். இது எல்லாமே பைபிள்ல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எக்ஸாக்டா என்ன ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைவேறிட்டு இருந்ததை நம்ம என்ன பண்ணோம்னா கவனிச்சோம். இந்த பாகம் 2ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்படி திரும்ப வந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய செல்வங்கள் எப்படி, அவங்க செல்வ செழிப்பான விஷயங்களுக்குள்ள வந்தாங்க, அங்க இருக்கக்கூடிய மலைகள் எப்படி எடுத்தாங்க, அவங்களுடைய டெக்னாலஜி, இதெல்லாம் குறிச்செல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம படிச்சோம். ஏன் தேவன் இஸ்ரேலை ஒரு தேசமாக உருவாக்கி இருக்கார், இதுல இருந்து கடைசி காலத்துடைய நோக்கம் என்ன, தேவன் தேவன் எவ்வாறு பயன்படுத்த போறார், இதுல இருந்து நமக்கான படிப்பினைகள் என்ன அப்படிங்கிறது தான் பாகம் 2ல நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம ஒரு காரியங்களுக்குள்ளாக நம்ம கடந்து போலாம். வாசிக்கலாம். எரேமியா 30ஆம் அதிகாரத்துல 3 மற்றும் 4 வசனம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனங்கள். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் இஸ்ரேலும் யூதாவும் ஆகிய என் ஜனத்துடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகள் கர்த்தர் இஸ்ரேலையும் யூதாவையும் குறித்து சொன்ன வார்த்தைகளே. பாருங்க, தேவன் ஆல்ரெடி எரேமியால அருமையான ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. ஏதோ நாட்கள் வரும் இல்லைங்களா, இஸ்ரேலுடைய சிறையிருப்ப தேவன் திருப்புவார், அவர்கள் ஒரு நாடாக திரும்பி வருவாங்க, சுதந்திரம் பெறுவாங்க அப்படின்னு என்ன பண்றாருன்னா தேவன் சொல்றார். சொன்ன பிரகாரமாகவே 1948ஆம் வருஷம் தேவன் என்ன பண்ணாருன்னா இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தேசத்தை உருவாக்குனார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த தேசமானது மீண்டுமாக அவர்கள் உருவானாங்க. இந்த மேப்ல கூட நம்ம பாத்தீங்கன்னா ஒரு குட்டியா ஒரு டாட் மாதிரி இருக்கும். இந்த சிவப்பு கலர் நம்ம காமிக்கிறோம் பாருங்க, இந்த ஹைலைட் பண்ற இடம், இதுதான் இஸ்ரேல். இதை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அரப் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பார்க்கும் பொழுது எகிப்து, சூடான், சவுதி அரேபியா, யோர்தான், ஈராக், ஈரான், சிரியா, ஏமன், இந்த மாதிரி அநேக நாடுகள் இருந்துச்சு. எல்லாமே முஸ்லீம் நாடுகள். இதற்கு நடுவுல யூதர்கள் என்ன ஆகுறாங்கன்னா திரும்ப குடியேற்றப்படுறாங்க. அவர்கள் குடியேற்றப்படுறது இவங்களுக்கு விருப்பமே இல்லை. காரணம், இது பாலஸ்தீனா எங்களுடைய தேசம் சொல்லி அப்ப இருந்தே நிறைய பிரச்சனை. அவங்க சுதந்திரம் வாங்கின அன்னைக்கு நைட்டே ஒரு பெரிய ஒரு யுத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் தேசத்துல நடக்குது. இந்த பக்கம் இஸ்ரேல் தேசம், இந்த பக்கம் மீதி இருக்கக்கூடிய மற்ற அத்தனை முஸ்லீம் நேஷன்ஸ்க்கும் ஒரு சண்டை. நீங்க இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா கூட கிரீன் கலர்ல இருக்கிறது எல்லாமே அந்த முஸ்லீம் நாடுகள். அதுக்கு நடுவுல சிவப்பு கலர்ல ஒரே ஒரு கோடு இருக்கும். அதுதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் தேசம். அப்படியே அவங்க கடல்ல தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் பிளான் போடும்போது, அதாவது சுதந்திரம் வாங்கினது அன்னைக்கு நைட்டே பிரச்சனை, எப்பொழுதும் பிரச்சனை, இது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத தேவன் என்ன பண்றாருன்னா தீர்க்க தரிசனமா ஆல்ரெடி சொல்லியிருக்கார். வாசிக்கலாம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம்,
பாருங்க, இவர்கள் என்னைக்கு சுதந்திரம் வாங்கினாங்களோ, ஏன் 2025ல இன்னைக்கு கூட சில தருணங்கள்ல இஸ்ரேல் தேசத்துல இப்படிதான் இருக்கும். தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம். எங்க பார்த்தாலும் கூச்சல், குழப்பங்கள், ஒரு பயம் கலந்த விஷயம், திகில் இருக்கு, சமாதானமே இல்ல. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு மாபெரும் பிரச்சனை இவர்கள் அந்த தருணங்கள்லயே ஆரம்பிச்சது என்னன்னா, ஆல்ரெடி அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களுக்கும், இஸ்ரேலுக்கும். சோ இது சரித்திரத்துல ஒரு பெரிய வரலாறாகவே பேசப்பட்டுச்சு. இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனா மோதல் இன்ன வரைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சமீபத்துல கூட பிரான்ஸ் போன்ற சில நாடுகள் எல்லாமே பாலஸ்தீனர்களை ஒரு நாடாக அங்கீகரிச்சாங்களா கூட சமீபத்தில் நம்ம வாசிக்கிறோம் பேப்பர்ல எல்லாம் கூட. சோ இது இன்னைக்கு நேத்து நடக்கிற பிரச்சனை இல்ல. கிட்டத்தட்ட இவர்கள் சுதந்திரம் வாங்கினது அதற்கு கொஞ்சம் முன்னாடி இருந்தே இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பிரச்சனை. என்னைக்கு இவங்க சுதந்திரம் வாங்கினாங்களோ பெரிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாருங்க, இந்த பிக்சர்ல நம்ம காமிக்கிறோம். அதாவது இந்த 1946ல இருந்து ஏறக்குறைய 2000 வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் இங்க வந்து காமிச்சிருக்கிறாங்க. இதுல கிரீன் கலர்ல இருக்கிறதெல்லாம் பாலஸ்தீனர்களுக்கு அவங்களுடைய லேண்டா இருந்துச்சு. ஆக்சுவலா இது முழுக்க முழுக்கவே ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தது. இது எல்லாமே இஸ்ரேலுக்கு வரணும். இது ஒரு ஒரு வருஷங்களா போக போக நாட்கள் செல்ல செல்ல 1946ல இந்த ஒயிட் கலர் இஸ்ரேல், 47ல யூதர்களுக்கு நிறைய இடங்கள் வந்து அன்னைக்கு இருந்த ஐக்கிய நாடுகள் சபை வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அதனாலதான் கீழே ஒயிட் கலர்ல இருக்கு. யூதர்களுக்கு நிறைய பங்கும், பச்சை கலர்ல இருக்கிறதெல்லாம் வந்து பாலஸ்தீனர்கள். 2 பேரும் சண்டை போடாம இருங்க அப்படின்னாங்க. 1967 இது ஒரு மாபெரும் சரித்திரம். 6 நாள் யுத்தம் அப்படின்னு பேசப்பட்டிருக்கும். அந்த 6 நாள் யுத்தத்துக்கு அப்புறம் யூதர்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 70ல இருந்து 80% இடத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா பிடிச்சிட்டாங்க. இதெல்லாம் தேவன் சொல்றாரு, இது அவங்களுடைய லேண்டு. சோ 2000 இன்னைக்கு இருக்கக்கூடிய காலப்பகுதி பார்க்கும்போது இஸ்ரேல் தேசம் முழுக்க வந்து பார்க்கும் பொழுது கம்ப்ளீட்டா இஸ்ரேல் தான் அதிகமா இருக்கிறாங்க. கொஞ்சம் பாலஸ்தீனர்கள் இருக்கிறாங்க. அதுல இந்த மேப்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த லெப்ட் சைடு காசா அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். இந்த காசா வச்சுதான் கடந்த 2 வருஷமாக பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த காசாவையும் இன்னைக்கு யூதர்கள் தங்கள் கை வசப்படுத்திட்டாங்கன்னு கூட பார்க்கிறோம். இதெல்லாம் தேவனுடைய திட்டம். திரும்ப ஆபிரகாமுக்கு கொடுத்த இடத்துல முழுவதுமாக இவர்கள் என்ன ஆகணும்னா சுதந்திரித்துக் கொள்ளணும்னு நம்ம பார்க்கிறோம். சோ இப்ப நம்ம சரித்திரத்துல பின்னாடி இருந்து வந்தோம்னா 1948ல இருந்தே பிரச்சனை. இதுக்கு சுருக்கமா ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, த மிடில் ஈஸ்ட் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. மிடில் ஈஸ்ட் யுத்தம்னாலே எப்பொழுதுமே இஸ்ரேலை பத்தி தான் அங்க பேசப்படுது. சோ இஸ்ரேலும் தலைச்சவர்கள் கிடையாது. டெய்லியும் வந்து பாக்குறீங்கன்னா இஸ்ரேல் கிட்ட, இஸ்ரேல் தேசத்துல ஏதோ ஒரு நியூஸ் வந்துட்டே இருக்கும். நீங்க இன்னைக்கு ஜெனரலா நம்ம ஊர்ல நீங்க பேப்பர் நீங்க ஓபன் பண்ணாங்க கூட இஸ்ரேலை பத்தி ஒரு நியூஸ் இருக்கும். காரணம் என்னன்னா, தேவன் ஏதோ ஒரு காரணத்தோடு தான் இவர்களை திரும்ப என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு தேசமா கொண்டு வந்திருக்கார். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட தேசத்துல அவர்கள் குடியேற்றப்பட்டார். சோ இவர்கள் அப்படி வந்த உடனே இமிடியேட்டா சில வருஷங்கள் கழிஞ்ச பிறகு ஒரு மாபெரும் யுத்தம் நடக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் மற்றும் ஈராக்கும் இருக்கக்கூடிய ஒரு யுத்தமா இருக்கு. பாருங்க இந்த மேப்ல நமக்கு தெரியும் ஈராக்குடைய ஒரு கேபிட்டல் இதெல்லாமே இந்த 1980கள் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பாக்தாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவுனா இஸ்ரேல் பாலஸ்தீனா யுத்தம் பாங்க. ஈராக்ல பெரிய பிரச்சனை. காரணம் என்னன்னா, அன்னைக்கு ஈராக்குக்கு இருந்த ஒரு அதிபர் இல்லைங்களா, சதாம் ஹுசேன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பயங்கரமான ஒரு கான்ஃபிளிக்ட், யுத்தம் தொடர்ந்து போச்சு. இதுல ஐக்கிய நாடுகள் சபையெல்லாம் நிறைய சமாதான முயற்சிகள்லாம் ஏறெடுத்தாங்க. இந்த ப்ராப்ளம் போகிற டைம்ல அன்னைக்கு அமெரிக்கால இருந்தவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஜார்ஜ் புஷ். ஆக்சுவலா இங்க என்ன வந்து நடக்குதுன்னா, இஸ்ரேலுக்கும் ஈராக்குக்கும் பிரச்சனை. ஓகேங்களா, இஸ்ரேல் ஈராக் அடிக்கிறாங்க. இப்போ ஈராக் திரும்ப இஸ்ரேல் அடிக்கிறாங்க. அடிக்கிற விஷயம் என்னன்னா, அமெரிக்கா கம்ப்ளீட்டா இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுச்சு. சோ இது டைரக்டா அமெரிக்கா மற்றும் ஈராக்குடைய யுத்தமா மாறுச்சு. அதனாலதான் சமீபத்துல நீங்க அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். கம்ப்ளீட்டா அமெரிக்கா ஈராக்க ஒண்ணு இல்லாம பண்ணிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள்ல இருந்து எல்லாமே அமெரிக்கா தன் வசப்படுத்திக்கிட்டாங்க, டாமினேட் பண்ணாங்க. காரணம் அமெரிக்காவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இஸ்ரேல். சோ இவர்களுக்கு நடுவுல யுத்தம் வரும்போது அங்க அமெரிக்கா தலையிட்டு ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணான். சோ இதுவும் தீர்க்க தரிசனம் தான். இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல எப்பொழுதும் ஒரு பிரசவ வேதனை இருக்கும் அப்படிங்கிறத தேவன் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாருன்னா சொல்லிட்டார். படிக்கலாம் எரேமியா 30ஆம் அதிகாரத்துல 6 மற்றும் 7 வசனம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்கள்.
ஆணாய் பிறந்தவன் பிரசவிக்கிறது உண்டோ என்று கேட்டு பாருங்கள். பிரசவிக்கிற ஸ்திரீயைப் போல் புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும் முகங்கள் எல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறது என்ன? ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போல் ஒத்த நாள் இல்லை. அது யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். பாருங்க, ஒரு மாபெரும் ஒரு சஞ்சலமான ஒரு தருணம். இது வந்து ஃபியூச்சர்ல நடக்க போகுது இஸ்ரேலுக்கு. பட் அங்கேயே அதெல்லாம் ஃபுல்ஃபில்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. என்ன சொல்றாருன்னா, ஆணாய் பிறந்தவன் பிரசவிக்கிறது உண்டோ? எங்கேயாவது ஒரு ஆண் தனக்கு பிரசவ வேதனை வந்துருச்சுன்னு சொல்லி ஒருவேளை அவங்க வந்து அந்த பெயின் ஃபீல் பண்ண எப்படி இருக்கும், அந்த மாதிரி தேசத்துல இருக்கக்கூடிய எல்லா புருஷர்களும் மனிதர்களும் தங்கள் இடுப்புகளை கை வச்சுட்டு இந்த பிரச்சனையை பார்த்து பயந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ, இனிமேல் வரப்போகுது அந்த நாள், அந்த நாள் பெரியது, அதை போல் ஒத்த நாள் இல்லை. அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு நாள் இருந்தது இல்லைன்றாரு. அது யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம். இங்க யாக்கோப்புன்னு சொல்லப்படுறது இப்ப மீண்டுமாக தேசமா உருவான இஸ்ரேல் தேசம். இது இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு மாபெரும் இக்கட்டு காலமா இருக்கும். ஆனாலும் எல்லா பிரச்சனைகள் இஸ்ரேலை சுத்தி நடந்தாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லப்படும். அப்ப என்னைக்கு அவர்கள் சுதந்திரம் வாங்குறாங்களோ அன்னைக்கு நைட்ல இருந்தே பிரச்சனை, தொடர்ந்து பிரச்சனை நடக்குது. 1967 கூட 6 நாள் யுத்தம்னு ஒரு யுத்தம் நடக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது ஈராக்குடைய யுத்தம். ஈராக்குடைய யுத்தத்துல அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா நேரடியா தலையிட்டு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுது நம்ம பாக்குறோம். இங்க தேவன் சொல்றாரு, அப்படித்தான் யுத்தம் இருக்கும், ஆனா இஸ்ரேல் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டது. மேலும் வாசிக்கலாம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமலும் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன். பாருங்க, இஸ்ரேல் பத்தி தேவன் பேசும்போது எப்படி சொல்றாருன்னா, யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு ட்ரபுள் கொடுக்குறாங்களோ, தொந்தரவு பண்றாங்களோ, அந்த ஜாதிகளை தேவன் கட்டாயம் நியாயம் தீர்ப்பார். இது பழைய ஏற்பாட்டுல இருந்து நடக்குது, பாபிலோன் தேசத்துல இருந்து நடக்குது. இங்கே அதான் சொல்றாரு, நான் நியாயம் தீர்ப்பேன், உன்னையும் நான் தண்டிக்காம விட மாட்டேன், ஆனா உனக்கு சிக்ஷை இருக்கு, மட்டாய் உன்னை என்ன பண்ணுவேன், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிச்சிப்பது போல நான் சிச்சிப்பேன் அப்படின்னு. இவங்க திரும்ப ஒரு நாடா உதயமாகி பல்வேறு யுத்தங்களை இவர்கள் தொடர்ந்து ஃபேஸ் பண்ணும்போது, அன்னைக்கு இருந்த ஆக்சுவலா ஐக்கிய நாடுகள் சபை இருக்கு இல்லைங்களா, UNO சொல்லுவாங்க, இதெல்லாம் பின்னாடிதான் வந்துச்சு. எல்லா நாடுகளும் இஸ்ரேலை எதிர்த்தாலும் எப்பொழுதுமே இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு நாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ன வரைக்கும் டில் டுடே என்னன்னா அமெரிக்கா. ஏன் மற்ற நாடுகளால இஸ்ரேலை வந்து பெருசா வந்து கை வைக்க முடியல அப்படின்னா, எல்லாரும் கொஞ்சம் பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, அமெரிக்கா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இன்னைக்கும் இஸ்ரேல் இருக்கக்கூடிய யூதன் எந்தவித விசாவும் இல்லாம அமெரிக்காவுக்கு போக முடியும். அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறவு முறையானது ரொம்ப நல்ல ஒரு பாண்டேஜ்குள்ள அவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கும் அமெரிக்கால இருக்கக்கூடிய நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, டொனால்டு ட்ரம்ப் அவர்தான் பிரசிடென்ட். இஸ்ரேல்ல வந்து பார்க்கும்பொழுது பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அப்படின்னு இருக்காரு. சோ இவங்க 2 பேருக்கு இருக்கிற பாண்டேஜ் சமீபத்துல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட பயங்கரமா புகழ்ந்து பேசுறாரு இந்த காசாவுடைய யுத்தம் நடந்ததை பத்தி. சோ இதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்தவர் ஒருத்தர் இல்லைங்களா, ஜோ பைடன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கூட பெரிய லெவல் சப்போர்ட் இல்லைன்னா கூட ஏதோ ஒரு வகையில யுஎஸ் கவர்மெண்ட் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. பட் இப்ப இருக்கிற கரண்ட் கண்டிஷன்ல பார்க்கும் பொழுது கம்ப்ளீட்டா இஸ்ரேல் தேசத்துக்கு பெரிய சப்போர்ட். பட் கொஞ்சம் முன்னாடி சரித்திரத்துல பின்னாடி போய் பார்க்கும் பொழுது அன்னைக்கு ஒரு அமெரிக்க அதிபர் இருந்தார். அவருடைய பேர் வந்து பில் கிளின்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமெரிக்க அதிபர் ஐக்கிய நாடுகள் சபையுடைய பேச்சு கேட்டு எப்படியாவது வந்து இந்த இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனாக்கும் ஒரு நல்ல ஒரு பீஸ் கொண்டு வரணும், சமாதானம் கொண்டு வரணும்னு சொல்லி நிறைய முயற்சிகள் ஏறெடுத்து பார்த்தாங்க. அப்படி முயற்சிகள் ஏறெடுக்கும் போது அன்னைக்கு இருந்த இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டரும் பாலஸ்தீனாவுடைய பிரைம் மினிஸ்டர் யாசர் அரஃபத்தும் ஒரு டாக்குமெண்ட்ல எல்லாம் கிளியரா அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டாங்க. ஓகே, நாங்க சண்டையெல்லாம் போடல, சமாதானமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அமெரிக்கா முன்னாடி ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு திரும்ப தங்களுடைய ஊருக்கு போனோம்னா பாலஸ்தீனால இருக்கக்கூடிய அந்த அதிபர் யாசர் அரஃபத் என்ன வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா, எங்களுக்கு சமாதானம் என்பது நாங்க எப்ப இஸ்ரேலை அழிக்கிறோமோ அன்னைக்குதான் சமாதானம் அப்படின்றார். அப்போ எந்த மனுஷனாலையும் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியல, அமெரிக்காவும் முயற்சி எடுக்கிறாங்க. இதெல்லாம் விட ஐக்கிய நாடுகள் சபை இன்ன வரைக்குமே
சமாதானம் சொல்றாங்க. யுஎன்ஓ உடைய அந்த ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் உள்ள இருப்பாங்க இன்னைக்கு இஸ்ரேல்ல. சமாதானம் சொல்றாங்க. ஆனா ஒருபோதும் நாம நினைக்கிற சமாதானத்தை அவங்களால கொடுக்க முடியல. ஜஸ்ட் மேல் பூச்சா என்ன பண்றாங்கன்னா பூசுறாங்க. இதையும் தேவன் என்ன பண்றாருன்னா, இப்படிதான் என் ஜனங்களுடைய காயத்தை மேற்பூச்சா பூசுவாங்கன்னு சொல்லி அவர் சொல்றார். எரேமியா 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எரேமியா 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். பாருங்க, இன்ன வரைக்கும் இஸ்ரேலுடைய இந்த கான்ஃபிளிக்ட குறிச்சு யுஎன்ஓ அவங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் என்னன்னா, அப்படி மேம்போக்கா சமாதான உடன்படிக்கை நிரந்தர தீர்வா அந்த இடத்தை இஸ்ரேலுக்கு கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு விருப்பம் இல்ல. காரணம் என்னன்னா, பாலஸ்தீனில் அங்க ப்ராப்ளம் பண்ணுவாங்கன்னு சொல்லி அப்படியே சும்மா அந்த பிரச்சனை பெருசாகாம இருக்கிறதுக்கு சமாதானம் சமாதானம். ஆனா சமாதானம் நமக்கு தெரியும், இப்ப வரைக்கும் இல்ல. இதே போலதான் சரித்திரத்துல கவனிக்கும் போது அன்னைக்கு இருந்த ஒரு இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் யாருன்னா இட்சாக் ராபின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் யாசர் அரஃபத் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவுல நம்ம இது முன்னாடி ஒரு பிக்சர் பார்த்தோம் பாருங்க. அதான் இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு மீடியேட்டரா ஒரு தலைவராக இருந்த பிரச்சனையை சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு யார அங்க அப்பாயின்ட் பண்றாங்கன்னா பில் கிளின்டன். சோ இவர் சேர்ந்து இவங்க 2 பேர்கிட்ட நிறைய சமாதான உடன்படிக்கை எல்லாம் போடுறாரு. இதுக்கு முன்னாடி கூட நம்ம இதை பத்தி ரீகால் பண்ணியிருந்தோம். எங்க வந்து நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓஸ்லோ 2 செர்மனி. ஆக்சுவலா ஓஸ்லோன்றதுதான் வந்து பார்க்கும் பொழுது, அதாவது லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் துவங்குறாங்க. அதுக்கப்புறம் தான் யுஎன்ஓவா மாறுது. இதுக்கு நடுவுல லீக் ஆஃப் நேஷன்ல இருந்து அப்படி மேல வரும் பொழுது இவங்க போடக்கூடிய விஷயம் என்னன்னா, யுஎன்ஓ வருது. யுஎன்ஓக்கு அப்புறம் அவங்க போடுறது ஓஸ்லோ 2 செர்மனில என்னன்றாங்கன்னா, இஸ்ரேல் தேசமும் பாலஸ்தீனாவும் மியூச்சுவலா போய்க்கலாம். பட் இஸ்ரேல் தங்க கிட்ட இருக்கக்கூடிய சில நிலப்பரப்ப பாலஸ்தீனருக்கு கொடுக்கணும், எழுதி கொடுக்கணும்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி இட்சாக் ராபின்ங்கிற அந்த யூதருடைய அந்த பிரசிடென்ட் லேண்ட வித்தர்றாரு. யாருக்குன்னா பாலஸ்தீனர்களுக்கு. சோ அந்த ஓஸ்லோ 2 செர்மனில யுஎன்ஓ மூலமா ஏற்பட்ட அந்த அரேஞ்ச்மெண்ட்ல அவங்க கொடுத்த இடம் வந்து பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். ஒரு கிரே கலர்ல இருக்கும். ஜெருசலேம் இந்த மாதிரி சில இடங்கள்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து கொடுக்குறாங்க. சோ இப்ப என்ன நிகழுது? ஜெருசலேம்லயே பாக்குறோம் வெஸ்ட் ஈஸ்ட்ன்னு இருக்கும். இப்ப என்ன வந்து நிகழுதுன்னா, ஆக்சுவலா தேவன் தான் தேசம் இல்லாத இவங்களுக்கு திரும்ப ஒரு தேசத்தை கொடுக்கிறார். ஆக்சுவலா அந்த தேசத்துக்கு லேண்ட் ஓனர் யாருன்னா பிதாவாகி தேவன். இப்ப அவருடைய லேண்ட்ல வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர், தேவனுடைய ஒரு பர்மிஷன் இல்லாம லேண்ட கொடுக்கறதுக்கு அவருக்கு ரைட்ஸே கிடையாது. ஏன்னா தேவன் கொடுத்த இடம். அதையும் மீறி இவர் என்ன பண்றாருன்னா லேண்ட கொடுக்கிறார், விட்டு கொடுக்கிறாரு. ஆனா தேவனுக்கு இதுல விருப்பம் இல்ல. ஏன்னா தேவன் ஆல்ரெடி வசனம் என்ன சொல்றாரு பாருங்க, லேவியராகமம் 25:23. லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தேசம் என்னுடையதா இருக்கிறபடியால் நீங்கள் நிலங்களை அறுதியாய் விற்க வேண்டாம். நீங்கள் பரதேசிகளும் என்னிடத்தில் பொறுக்குடிகளுமாய் இருக்கிறீர்கள். பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கே தேவன் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க வந்து பரதேசியா தான் இருக்கிறீங்க, லேண்ட் என்னோடதுன்றார் தேவன். தயவு செஞ்சு அறுதியா யாருக்கும் என்ன பண்ணாதீங்க, விற்காதீங்கன்றார். இப்ப இதையும் மீறி இட்சாக் ராபின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் இந்த ஒரு செட்டில்மெண்ட் பண்ணும்போது தேவனுடைய கோபம் அங்க வருது. தேவனுடைய கோபம் எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் அந்த லேண்ட நான் வந்து பாலஸ்தீனாக்கு கொடுக்குறேன்னு எழுதி கொடுத்துட்டு அந்த மீட்டிங் விட்டு வெளில வரும்போது யாரோ ஒரு பெயர் தெரியாத ஒரு மர்ம நபர் இவரை ஷூட் பண்ணி கொண்டுறாங்க. தேவன் இமிடியேட்டா அங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்றாருன்னா அங்க வந்து கொடுக்குறாரு பாருங்க. அதனுடைய ஒரு இதுதான், ஒரு கிளிப்பிங் தான் இது. பார்ப்போம். ஓகே, இந்த ஒரு கிளிப்பிங் நமக்கு பிளே ஆகல. பட் இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கங்க, அவர் அந்த ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு வெளியே வராரு, அவரை கன் ஷூட் பண்றாங்க. அப்ப தேவன் சொல்றாரு அறுதியா விற்க வேணான்றாரு. அங்க தேவனுடைய ஒரு தலையிடுதல்ல ஒரு நியாய தீர்ப்பு அவருக்கு நடக்குது. சோ அதுக்கப்புறம் நிறைய இஸ்ரேல்ல வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் வராங்க. பட் இப்ப கரண்டா இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது பெஞ்சமின் நெத்தன்யாஹூ. சோ இவர் சாதாரண ஒருத்தர் இல்லை. இவர் ஆல்ரெடி இஸ்ரேலுடைய மிலிட்டரியில இருந்திருக்கிறாரு. ஆர்மி போர்ஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா லாஸ்ட் அரௌண்ட் 10 to 15 இயர்ஸ்க்குள்ள இவர் தான் கம்ப்ளீட்டா ரூல் பண்ணிட்டு இருக்காரு.
பட் இதுல ரொம்ப விசேஷம், லாஸ்ட் 10 இயர்ஸா இவருடைய நடவடிக்கைகளை கவனிக்கும் போது எதை பத்தியுமே பயப்படுறது இல்ல. தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய ஒரு கிருபையில சில விஷயங்கள்ல இவர் நிறைவேற்றுறாரு. இவருடைய லைஃப்ல நடக்கிற அந்த மூமெண்ட்டை பார்க்கணும். சமீபத்துல கூட சில முடிவுகள் இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுக்கிறாரு. எப்படிதான் எடுக்கிறாரு அப்படின்னு கேட்டா, எங்க தேவன் எங்க பக்கம் இருக்கிறார், இந்த லேண்ட் எங்களுடைய இதுன்னு சொல்லி மற்ற புறக்குடிகள் எல்லாம் வெளியே அனுப்பக்கூடிய வேலை. இது வந்து உலகத்துக்கு பார்க்கும் பொழுது ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்றது. ஆனா இதற்குள்ள ஒரு மாபெரும் திட்டம் இருக்கு. அந்த திட்டம் என்னன்றதை அந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். சோ இப்படி ஒரு பண்ணிட்டு இருக்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரபு நாடுகளுக்குமே இஸ்ரேல் தேசத்தின் மீது கோபம். அரபு நாடு மட்டும் இல்ல, இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகளுக்குமே இஸ்ரேல் தேசத்தின் மீது ஒரு மாபெரும் ஒரு கோபம் மற்றும் வெறுப்பு, ஒரு சில நாடுகளை தவிர. இது அடுத்து என்னவா கன்வெர்ட் ஆகும்னா மாபெரும் ஒரு யுத்தமாக கன்வெர்ட் ஆக போகுது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சோ இந்த யுத்தத்தை குறிச்சு நம்ம சகரியா 14ஆம் அதிகாரத்துல கவனிக்கிறோம். வாசிக்கலாம். சகரியா 14ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம். சகரியா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. பாருங்க, கிளியரா சொல்றாரு ப்ராஃபசி. ஜெருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகள், ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகளும் இந்த ஒரு நாடுக்கு எதிராக வரப்போறாங்க ஃபியூச்சர்ல. அப்படி வரும்போது நகரம் பிடிக்கப்பட்டுரும், சீஜ் ஆயிரும், நிறைய அவமானங்கள் நடக்கும், பாதி பேர் கொல்லப்படுவாங்க, கொஞ்சம் ஜனம் மட்டும் நகரத்துல இருக்குன்றாங்க. அப்போ ஜெருசலேமுக்கு விரோதமா வரணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்ப ஜெருசலேமை இஸ்ரேலுடைய கேபிட்டலா மாத்தணும். ஏன்னா இஸ்ரேல தான் ஜெருசலேம்ன்றார். இந்த தீர்க்க தரிசனமும் சமீபத்தில் நடந்துச்சு. ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பாக இதே டொனால்ட் ட்ரம்ப் அபிஷியலா இஸ்ரேலுடைய கேபிட்டல் வந்து டெல் அவீவ் கிடையாது, டெல் அவீவ்ல இருந்து நாங்க ஜெருசலேமா நாங்க மாத்துறோம் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்ல சைன் போட்டார். எங்களுடைய எல்லா போர்ட்ரஸும் நாங்க ஜெருசலேமுக்கு மூவ் பண்றோம்னாரு. நிறைய நாடுகள் அங்கீகரிச்சாங்க, பல நாடுகள் அங்கீகரிக்கல. பட் தாவீது நகரம் வந்து ஜெருசலேம் தான். மீண்டும் அதன் ஸ்தானத்துல இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெருசலேம் குடியேற்றப்படுது. ஒரு பகுதி மட்டும் இனி இஸ்ரேலுக்கு வரல, அந்த ஜெருசலேம் சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப பைபிள் ப்ராஃபஸி என்ன சொல்லுதுன்னா, ஏன் தேவன் மீண்டும் இவர்களை ஒரு தேசமா உருவாக்கி இருக்காங்கன்னா, எல்லா நாடுகளும் இந்த தேசத்துக்கு எதிராக யுத்தம் பண்ண வருவாங்கன்றாங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் 2 மாபெரும் யுத்தத்தை நம்ம வந்து பார்த்திருக்கிறோம். ஒண்ணு பார்த்திருக்கோம்னா கேள்விப்பட்டிருப்போம். 1914 முதலாம் உலக யுத்தம். இந்த சைடு ஒரு சில நாடுகள், இந்த சைடு ஒரு சில நாடுகள். 1939 இல்லைங்களா, ஒரு 4-5 வருஷத்துல பார்க்கும் பொழுது செகண்ட் வேர்ல்டு வார், அதுலயே குறிப்பிட்ட நாடுகளுக்குள்ள சண்டை. பட் இப்ப பைபிள் சொல்லக்கூடிய இந்த ப்ராஃபஸி ஏன் இன்னைக்கு இஸ்ரேலை எல்லா நாடுகளும் எதிர்க்குதுன்னா, இது ஒரு 3ஆம் உலக யுத்தமாக வரக்கூடிய நாட்கள்ல உருவெடுக்க போகுது, அன்புக்குரிய சகோதர சகோதரி. இந்த பக்கம் சகல ஜாதிகள், இந்த பக்கம் ஒரே ஒரு நாடு இஸ்ரேல், அமெரிக்கா கூட வராது. யார் ஜெயிப்பா? இப்ப அதான் அடுத்த கேள்வி. இஸ்ரேலுக்கு விரோதமாக அனைத்து நாடுகள் வரும்ன்றார் தேவன் சகரியா 14. ஹூ வில் வின் அப்படின்னு கேட்டா, நோ டவுட் இஸ்ரேல் தான் ஜெயிக்க போகுது. ஆனா இதை நம்ம சொல்லும் போது ஒரு பெரிய ஒரு ஜோவியலான காரியமா இருக்குங்க. அது எப்படிங்க பெரிய பெரிய நாடுகள்லாம் வந்தா இஸ்ரேல் ஒண்ணு இல்லாம போயிருமே அப்படின்னா, ஆக்சுவலா இஸ்ரேல் சார்பா அவங்க சண்டை போட போறது இல்ல. தேவன் என்ன பண்றாருன்னா இந்த யுத்தத்தை நடத்த போறாரு. வாசிக்கலாம். சகரியா 14ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம். சகரியா 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜனங்களோட போராடுவார். பாருங்க, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த யுத்தத்தை யார் கண்ட்ரோல் எடுக்க போறாங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் கண்ட்ரோல் எடுக்க போறாரு. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாள்ல யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த பக்கம் எல்லா தேசமும் எப்படி பிரதர், இது எல்லா தேசமும் இஸ்ரேலுக்கு விரோதமா எப்படி வருவாங்க அப்படின்னா, இன்னைக்கு எல்லா தேசங்களும் ஒன்னா இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் எதுன்னா யுஎன்ஓ, யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். அப்ப இந்த யுஎன்ஓல ஒரு தீர்மானம் போடப்படுது அப்படின்னா மெஜாரிட்டி என்ன சொல்றாங்களோ கேட்கணும். கேட்கல அப்படின்னா யுஎன்ஓக்கு எதிர்க்கும் பொழுது அவங்க முடிவு எடுக்க முடியும். ஸோ இன்னைக்கு அப்படிதான் ஆல்மோஸ்ட் நிறைய தருணங்கள்ல இஸ்ரேலை பல நாடுகள் ஆப்போசிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
கூடிய விரைவில் எல்லா நாடுகளுமே இஸ்ரேலை எதிர்க்க போறாங்க. அப்படி எதிர்க்கும் போது மாபெரும் யுத்தம் வரும். அப்ப இந்த யுஎன்ஓ இல்லைங்களா, ஐக்கிய நாடுகள் சபை ஏன் உருவாக்கப்பட்டுச்சு? அதனுடைய பின்னணி என்னன்னா, உலகத்திற்கு சமாதானம் கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டுச்சு. கிளியரா தேவன் சொல்றார், ஒருபோதும் இந்த ஐக்கிய நாடுகள் சபையிலால யுஎன்ஓவால சமாதானம் கொடுக்க முடியாது. பிரச்சனை தான் மேலும் ஜாஸ்தியாகுன்றார். இதுவும் ப்ராபசியிலே சொல்லிட்டார். எரேமியா 8ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம். எரேமியா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சமாதானத்துக்கு காத்திருந்தோம், பிரயோஜனம் இல்லை. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. அப்ப பாருங்க, இந்த யுஎன்ஓ என்னதான் கொடுப்பாங்கன்னு இவங்க எதிர்பார்த்தாங்கன்னா, சமாதானத்துக்கு காத்திருந்தோம், நோ யூஸ், பிரயோஜனம் இல்ல. ஆரோக்கியம், நல்ல ஒரு என்விரான்மெண்ட் வரும்னு எதிர்பார்த்தோம், இல்ல, இதோ ஆபத்து. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த பக்கம் இஸ்ரேல் ஒரு தேசம், இந்த பக்கம் எல்லா தேசமும். எப்படிங்க இஸ்ரேல் ஜெயிக்கும் அப்படின்னா, இஸ்ரேல் பக்கம் தேவன் இருக்கார். தேவனை எதிர்க்கிறதுக்கு யாருக்கு தைரியம் வரும்னா சாத்தானுக்கு தான். அப்ப மற்ற எல்லா நாடுகளையும் சாத்தான் அவருடைய ஈவில் தாட்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறான். இதன் அடிப்படையில தேவனுடைய தேசமாக இஸ்ரேலுக்கு விரோதமாக எல்லா நாடுகளும் ஒரு தீர்மானம் போட்டு அவங்க யுத்தத்துக்கு வரும் பொழுது கிளியரா பாக்குறோம், இஸ்ரேல் ஜெயிக்கும். இன்னைக்கு லிட்டரலா நீங்க எடுத்துட்டீங்கன்னா கூட இஸ்ரேலுடைய ஆர்மி உலகத்திலேயே டாப் 10 லிஸ்ட் எடுத்தீங்கன்னா டாப் 5ல வரும் இஸ்ரேலுடைய ஆர்மி. காரணம் என்னன்னா, அவங்க வச்சிருக்கக்கூடிய வெப்பன்ஸ், அவங்களுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே. அப்ப கூடிய விரைவில் கட்டாயம் எல்லா நாடுகளுக்கு எதிராக ஒரு தீர்மானம் வரும் இஸ்ரேலுக்கு எதிராக. தேவன் சொல்றார், அப்படி என் தேசத்துக்கு எதிராக நீங்க தீர்மானம் போட்டு என் தேசத்து மேல கைய வச்சீங்கன்னா உங்களை சதைச்சிருவன்றார் தேவன். ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்னைக்கு ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்குமே ஒரு பாரமா எந்த நாடு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல். இந்த நாடு மட்டும் அமைதியா இருந்தா போதும்பா, பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கிறாங்க. ஆனா தேவன் சொல்றார், இது எல்லா நாடுகளுக்கும் நான் பாரமா தான் வச்சிருப்பேன், ஆனா யாரும் தொடக்கூடாது, ஏன்னா இதை வச்சு ஒரு திட்டம் இருக்கு, தொட்டா சிதைச்சிருவன்றார். வாசிக்கலாம், சகரியா 12ஆம் அதிகாரத்துல 2 மற்றும் 3 வசனம். சகரியா 12ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே ஆகும். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். பாருங்க, கிளியரா சொல்றாரு, எல்லா ஜாதிகளையும் கொண்டு வருவேன், எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குவேன், அத ஒரு பாரமான கல், பெரிய வெயிட்டான கல்லு மாதிரி கிடக்கும். யாராவது அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளும் அதற்கு விரோதமாக கூடிக்கொள்வார்கள். நீங்க யோசிங்க, பூமியில இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் எங்க கூடிக்கிறாங்கன்னா யுஎன்ஓ. இதுல ஒரு தீர்மானம் போடப்படும், இஸ்ரேல பாய்காட் இஸ்ரேலும்பாங்க. இஸ்ரேல்ல எல்லாரும் என்ன பண்ணுங்க, தள்ளி விடுங்கம்பாங்க. பிரச்சனை பெருசாகும் இல்லைங்களா? பெருசாகும் பொழுது இந்த யுத்தத்தை சில நாடுகள் முன்னெடுப்பாங்க. ஆனா ஃபைனலா இந்த யுத்தத்துல யார்தான் ஜெயிப்பாங்கன்னு வசனம் சொல்லுதுன்னா இஸ்ரேல். அப்படின்னா இஸ்ரேல் பாரமான கல்ல இன்னைக்கு நேத்து இல்ல, சுதந்திரம் வாங்கினதுல இருந்து அந்த முஸ்லீம் நாடுகளுக்கு இருக்கு. யாராவது தொடர்றவங்க காணாம போயிடுவாங்கன்றாங்க. அப்படி சரித்திரத்துல தொட்டவர் தான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பாக்குறோம், சதாம் ஹுசேன், ஈராக்குடைய முன்னாள் அதிபர். ரொம்ப டார்ச்சர் பண்ணாரு இஸ்ரேல், ஏதாவது பண்ணிடலாம். தேவன் சொல்றாரு, தொடாதப்பா, தொட்டவர்களை சிதைச்சிருவார். அவருடைய மரணம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான மரணமா இருந்துச்சு, நம்ம பாக்குறோம். ஆனா இஸ்ரேல் இன்னைக்கும் அப்படியே தான் இருக்கு இல்லைங்களா? அப்ப எல்லா ஜாதிகளும் வருவாங்கன்னு வசனம் இருக்கு. மீண்டும் வாசிக்கலாம், சகரியா 14:2 என்னென்ன நாடுகள் வராங்கன்னு பார்ப்போம். சகரியா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. அப்ப கிளியரா பாக்குறோம், யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவன்னாரு. அப்போ
ஜெருசலேம் இஸ்ரேல் ஒரு சைடு, மற்ற எல்லா உலக நாடுகளும் ஒரு சைடு. யோசிச்சு பாருங்க. லிட்டரலா நம்ம கவனிக்கும் போது எப்படி அந்த சின்ன நாடு சர்வைவ் ஆகும் இந்த யுத்தத்துல அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். சரி, எந்தெந்த நாடுகள்லாம் இப்ப இஸ்ரேலுக்கு எதிராக வரப்போறாங்க, அதுல முக்கியமா இந்த 3ஆம் உலக யுத்தத்தை எந்த நாடு தலைமை தாங்கி நடத்த போகுது அப்படிங்கறத அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கண்டுபிடிக்க போறோம். சோ இதற்காக நம்ம போலாம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்துல 2 மற்றும் 3 வசனங்கள். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனங்கள். மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானாகிய கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன். பாருங்க, இப்போ இந்த வசனத்துல இருக்கிறத சிம்பிளிஃபையா சொல்றோம். மேசேக் தூபால் என்னும் ஜாதிகளின் அதிபதி யாருன்னா கோகு. இவர் எந்த தேசத்துக்காரர்னா மாகோகு தேசத்துக்காரர். இப்ப பாருங்க, இந்த கோக பத்தி நம்முடைய தேவன் பேசும்போது, எனக்கு விரோதமா நீ வர, நான் உனக்கு விரோதமா வரேன்னு சொல்லிட்டு, இப்ப தேவனே இந்த கோக தன் வாயில துரடு போட்டு என்ன பண்றாருன்னா இழுக்கிறார். அப்படின்னா ஒட்டுமொத்த சாத்தான் சேர்ந்த கூட்டத்தையும் நாடுகளை தேவன் இழுக்கிறார். எதுக்குன்னா வம்புக்கு இழுக்கிறார். இது எங்க நம்ம வாசிக்கிறோம்னா அதே அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல வாசிக்கலாம். வாசிங்க. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் உனக்கு திருப்பி உன் வாயில் துரடுகளை போட்டு உன்னையும் உன்னுடைய எல்லா சேனையையும் குதிரைகளையும் சர்வாயுதம் தரித்த குதிரை வீரர்களையும் பரிசையும் கேடகமும் உடைய திரளான கூட்டத்தையும் புறப்பட பண்ணுவேன். அவர்கள் எல்லாரும் பட்டயங்களை பிடித்திருப்பார்கள். பாருங்க, ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாங்க. குதிரை பரிசை, குதிரை வீரர்கள், சேனை அப்படிங்கறதெல்லாம் ஆர்மி, ஆர்ம்டு ஃபோர்ஸ். இப்ப என்ன சொல்றாருன்னா கோக பார்த்து, நீ சண்டைக்கு வரமாட்ட, நானா உன் வாயில துரடு போட்டு சண்டைக்கு இழுப்பன்றார் தேவன். நீ எல்லா சேனையோட என்ன பண்ணுவன்னா வருவ. பட் வந்து இந்த 3ஆம் உலக யுத்தம் முடியும் பொழுது இஸ்ரேல் அடி வாங்கும். ஏன்னா வசனம் இருக்கு, இஸ்ரேல் அடி வாங்குன்னே வசனம் இருக்கு. எப்படி இருக்குன்னா, நகரத்தில் பாதி மனுஷர் என்ன பண்ணுவாங்க, சிறைப்பட்டு போவாங்கன்னு இருக்கு. ஆனா யுத்தத்துல இறுதியா வெற்றி பெற போறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் தேசம் தான். சரி, ஏன் தேவன் இப்படி பண்றாரு அப்படின்னா, உலக நாடுகள் எல்லாத்தையும் தேவன் ஏன் யுத்தத்துக்கு இழுத்துட்டு வர்றாருன்னா, ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன். எல்லா நாடுகளுக்கும் உண்மையான தேவன் யாருன்னு தேவன் சொல்லிக் கொடுக்க போறாரு. வாசிக்கலாம். எசேக்கியேல் 38:14. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகையால் மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து கோகை நோக்கி சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், என் ஜனமாகிய இஸ்ரவேல் சுகமாய் குடியிருக்கிற அக்காலத்திலே நீ அதை அறிவாய் அல்லவோ. அப்ப அடுத்த ஒரு க்ளூ கொடுக்குறாரு. எப்போ இந்த யுத்தம் ஆரம்பம் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளியரா வசனம் சொல்லப்பட்டிருக்கு 14ல, என் ஜனமாகிய இஸ்ரேல் சுகமாய் குடியிருக்கிற அக்காலத்திலே. அப்படின்னா இன்னைக்கு இஸ்ரேல் செக்யூர்டா இருக்கு. ஆனா எப்படி இருக்குன்னா, செக்யூரிட்டி போர்ஸோட இருக்கு. ஏதாவது பிரச்சனை வருமான்ட்டு. இன்னும் கொஞ்ச நாள்ல இஸ்ரேல் சுகமாய் குடியிருக்குன்னா, எங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற கண்டிஷன்ல இஸ்ரேல் இருக்கும். இந்த டைம்ல கோகு உள்ள வருவாப்புல. சரி, இந்த யுத்தத்தை தேவன் ஏன் அரேஞ்ச் பண்றாருன்னா, அப்படி வரக்கூடிய எல்லா நாடுகளும் இந்த யுத்தத்துல இறுதியா தோற்கும் பொழுது, இஸ்ரேல் பின்னாடி ஏதோ பவர் இருக்குப்பா அப்படின்னு அவங்க உணர்வாங்க. அப்படி உணரும் போது தேவன் தன்னுடைய மகிமையை அவர்கள் மத்தியில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒட்டுமொத்த உலகமும் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்ள அருமையான ஒரு வாய்ப்பு என்னன்னா, இந்த 3ஆம் உலக யுத்தம் இஸ்ரேல் மூலமா அறிஞ்சுக்க போறாங்க. அத தேவன் சொல்றார் 16ஆம் வசனத்துல. வாசிக்கலாம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ தேசத்தை கார்மேகம் போல மூட என் ஜனமாகிய இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். கோகே, ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன் மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்கப்படுகிறதினால் அவர்கள் என்னை அறியும்படிக்க உன்னை என் தேசத்துக்கு விரோதமாக வர பண்ணுவேன். பாருங்க என்ன சொல்றார். கோகே, ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன் மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்கப்படுகிறதுனால். அப்படின்னா இந்த ஒரு பெரிய அரேஞ்ச்மெண்ட் தேவன் பண்றது என்னன்னா, அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது, நீ தேசத்தை கார்மேகம் போல மூட. அப்படின்னா ஒரு பெரிய ஆர்மி இஸ்ரேலை சரவுண்ட் பண்ண போகுது. தப்பிக்கவே முடியாது இஸ்ரேல்.
இந்த தருணத்துல தேவனுடைய இன்வால்மெண்ட் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அதெல்லாம் அட்வான்ஸ் கிளாஸஸ்ல பார்க்கலாம் எப்படி இந்த யுத்தம் நடக்கும்ன்றதெல்லாம். அல்டிமேட்டா தேவன் அங்க விட்னஸ் பண்ண போறார். நான் தான் இஸ்ரேலுடைய தேவன், நான் தான் உங்களுக்கும் தேவன் சொல்ல போறார். சரி, எப்படி நடக்கும்? எப்படி இந்த யுத்தம் நடக்கும்? யார் அந்த கோகு? அவங்க எந்த எந்த பக்கம் இருந்து வரப்போறாங்க? ஏதாவது திசை தெரிஞ்சாவது கண்டுபிடிக்கலாம்னா, தேவன் ஒரு திசை சொல்றார். இஸ்ரேல் தேசத்திற்கு வடபுறத்திலிருந்து தான் இந்த கோகு எல்லா ஜாதிகளையும் கூட்டிட்டு வர போறாருன்னு வசனம் படிக்கலாம். எசேக்கியேல் 38:15. எசேக்கியேல் 38:15. அப்பொழுது நீயும் உன்னுடனே கூட திரளான ஜனங்களும் வடதிசையில் உள்ள உன் ஸ்தானத்திலிருந்து வருவீர்கள். அவர்கள் பெரிய கூட்டமும் திரளான சேனையுமாயிருந்து எல்லாரும் குதிரைகளின் மேல் ஏறுகிறவர்களாய் இருப்பார்கள். பாருங்க, கிளியரா சொல்றாரு. இந்த கோகு உன்னுடைய டீம் கூட்டம் எங்கிருந்து வருவீங்கன்னா, வடதிசையில் உள்ள உன் ஸ்தானம். அப்படின்னா கோகு எங்க இருக்கிறாருன்னா, இஸ்ரேல் இருந்து நார்தன் பார்ட்ல இருக்காரு, மேல நார்த் சைடு இருக்கிறாரு. ஏதோ ஒரு பெரிய ஜாதி போல இருக்கு. இவங்க தான் இந்த வேர்ல்டு வார் 3 லீட் பண்ண போறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இன்னொரு வசனம் கூட பார்க்கலாம். எசேக்கியேல் 39:2. எசேக்கியேல் 39:2. நான் உன்னை திருப்பேன், உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களில் இருந்து எழும்பவும் இஸ்ரேல் மலைகளில் வர பண்ணேன். பாருங்க, கிளியரா சொல்றாரு. இந்த கோகுடைய இந்த டீம் கோகு எங்கிருந்து வராங்கன்னா, வடபுறம் நார்தன் பார்ட்ல இருந்து. சரி, மேசேக் தூபாலுடைய ஜாதிகளுடைய ஒரு அதிபதி தான் யாருன்னா கோகு. இவருடைய ஊர் என்னன்னா மாகோகுன்னு பார்க்கிறோம். அப்ப இந்த மேசேக் தூபாலை பத்தி ஏதாவது பைபிள்ல ரெஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும், நோவாவுடைய 3 குமாரர்கள் மூலமா தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த நாடுகளும் இருக்கு, சந்ததிகள் இருக்கு. சேம், காம், யாஃபேத். இந்த கோகுன்றவரு சேமுடைய சந்ததியா, காமுடைய சந்ததியா, யாஃபேத்துடைய சந்ததியான்னு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு தெரியும், காமுடைய சந்ததினா ஆப்பிரிக்கா வட்டாரங்கள் இருக்கக்கூடிய மக்கள். கரெக்டுங்களா? சேம் அப்படின்றவங்க மிடில் ஈஸ்ட், அதாவது இஸ்ரேல் இந்த மாதிரி தேசத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜனங்கள், இந்தியா எல்லாம் கூட கிட்டத்தட்ட வரும். அடுத்து யாஃபேத்ன்றவங்க யூரோப்பியன்ஸ். சரி, இந்த மேஷேக் தூபால் அப்படிங்கிற இந்த ஜாதிகள் இந்த 3 குரூப்ல யாரா இருப்பாங்க அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும் பொழுது ஒரு ஆச்சரியமான ஒரு உண்மை நமக்கு தென்படுது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 10:00 வசனம் முதல் 2 வசனம். ஆதியாகமம் 10:1 மற்றும் 2 நோவாவின் குமாரராகிய சேம், காம், யாபேத் என்பவர்களின் வம்ச வரலாறு. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு அவர்களுக்கு குமாரர் பிறந்தார்கள். யாபேத்தின் குமாரர் கோமர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ் என்பவர்கள். பாருங்க, கிளியரா பாக்குறோம். மேஷேக், தூபால் இந்த 2 பேருமே பைபிள்ல இருக்கு. தூபால் மற்றும் மேஷேக் இவங்க யாருடைய ஜெனரேஷன்றாருன்னா லிட்டரலா யாஃபேத். விச் மீன்ஸ் என்னன்னா யூரோப்பியன்ஸ் மேல இருக்கக்கூடிய நாடுகளுடைய ஒரு சந்ததின்னு பாக்குறோம். அப்ப இஸ்ரேலுக்கு மேல வடபுறத்துல இருக்கக்கூடிய இந்த ஜாதி யாருன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, 2 நாடுகள் முக்கியமாக தென்படுது. அந்த மேஷேக், தூபால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பார்க்கும் பொழுது மாகோக தேசத்தான் கூட பார்த்தோம். இந்த மாகோக்கு என்னங்க அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது மாகோகு தான் மாஸ்கோன்றாங்க. அப்போ மாஸ்கோ தேசத்துல இருக்கக்கூடிய கோகு யாருன்னா கிளியரா பாக்குறோம், 3ஆம் உலக யுத்தத்தை லீட் பண்ண போற, முன்னிருந்து நடத்த போகிற நாடு யாருன்னா ரஷ்யா. அப்போ ரஷ்யாவுடைய தலைமையில துருக்கி, ஈரான் போன்ற நிறைய நாடுகள், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 3ஆம் உலக போற இஸ்ரேலுக்கு எதிராக நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரத்தை நீங்க எடுத்து பாருங்க. இஸ்ரேல அமெரிக்கா சப்போர்ட் பண்ணா ரஷ்யா இஸ்ரேலை எதிர்க்குது. காரணம் அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு இருக்கிற பிரச்சனை. இன்னைக்கும் ரஷ்யா நிறைய சைலண்ட் ஆபரேஷன் பண்றாங்க. இன்னைக்கு அமெரிக்கா இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணுது, கரெக்டுங்களா? ரஷ்யா, சைனா, கரெக்டா இல்லைங்களா? நார்த் கொரியா இவங்க எல்லாம் டீம் சேர்றாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அகைன்ஸ்ட் யூஎஸ். யூஎஸ் எதிர்க்கிறது இன்டைரக்டா என்னன்னா இஸ்ரேலுக்கு தான் நிக்க போகுது. இப்போ ஒரு நாள் யூஎஸ் பலம் இல்லாம போக போகுது, அதையும் நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த மாகோக தேசத்தானாகிய கோகு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, மாஸ்கோவை தலைநகராக கொண்ட ரஷ்யாவுடைய தலைமையில தேவன் ஒரு மாபெரும் ஒரு உலக யுத்தத்தை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கார் இஸ்ரேலுக்கு எதிராக. மற்ற 2 உலக யுத்தங்கள் மாதிரி கிடையாது. இந்த பக்கம் 2 வலுவான நாடுகள் சண்டை போட்டாங்க. இது
ஒட்டுமொத்த உலக நாடும் ஒரு சின்ன தேசமும் சண்டை போட போறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த உலகம் அதை பார்க்க போகுது. அப்படின்னு இன்னைக்கு அமெரிக்கா பயங்கர சப்போர்ட் பண்ணுதே பிரதர். அமெரிக்கா ஏதாவது பண்ணும்ல இஸ்ரேலை எதிர்த்தான்னா இன்னும் கொஞ்ச நாள்ல அமெரிக்காவே ஒண்ணுலாம் போகுது. விச் மீன்ஸ் என்னன்னா அமெரிக்கா இந்த பிரச்சனையில நியூட்ரலா பெருசா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுடைய நிர்பந்தமான சூழலுக்கு போறாங்க. இதனுடைய ஸ்டெப்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. அமெரிக்கா தான் வல்லரசுன்னாங்க. ஆனா அமெரிக்காவே தேவன் அடிச்சார் ஒரு தருணத்துல. வாசிக்கலாம். சங்கீதம் 68:21. 68ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம். மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும் தன் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவனுடைய மயிரில் உள்ள உச்சந்தலையையும் உடைப்பார். பாருங்க, தேவன் இது எல்லாருக்கும் பண்ணியிருக்கிறாரு. பர்டிகுலரா அமெரிக்கா போன்ற நாடுகள் பார்க்கும்போது நாங்க தான் உலக வல்லரசு, எங்களை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னாங்க. அந்த அமெரிக்காவே தேவன் அனுமதிச்சாரு. அடி வாங்கினாங்க அமெரிக்கா. இது நடக்கும்னு சொல்லி பைபிள் இருக்கு. படிக்கலாம். 2 வசனம் படிச்சுட்டு அது என்னன்றதை நம்ம இன்சிடென்ட் நாம பார்க்கலாம். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 14, அதுக்கப்புறம் 16. செப்பனியா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டிச் சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான். பாருங்க, கர்த்தருடைய பெரிய நாள் வருது. அது பக்கத்துல வந்துருச்சு. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்திற்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து, பெரிய பலசாலின்னு சொல்லுவாங்க. ஆனா உட்கார்ந்து அழுவாங்க. ஏன்னா தேவன் அங்க பண்ணக்கூடிய செயல்பாடு அப்படி. இந்த கர்த்தருடைய நாள் எதுக்கெல்லாம் விரோதமா வருது? வாசிக்கலாம். செப்பனியா 1:16. செப்பனியா 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அது அரணிப்பான நகரங்களுக்கும் உகிரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள். பாருங்க, இது ஆங்கிலத்துல வந்து ஃபோர்டிஃபைடு சிட்டிம்பாங்க. அந்த காலத்துல ஜெருசலேம் போன்ற அரணிப்பான நகரங்களுக்கே இது எச்சரிப்பா இருந்துச்சு. இன்னைக்கு பெரிய பெரிய ஃபோர்டிஃபைடு சிட்டி எதுன்னா நியூயார்க் போன்ற நகரங்கள். உலகத்திலேயே ஹையஸ்ட் செக்யூர்டு பிளேஸ் இந்த வேர்ல்டு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா யுஎஸ் தான். அதுல நியூயார்க் தான். இந்த நியூயார்க் சிட்டி ஹையஸ்ட் செக்யூர்ட்ல இருக்கும் பொழுது அவங்க ஊர் பிளைட்டை எடுத்துட்டு போய் அவங்க ஊர்ல இருக்கிறதுலயே வர்த்தக மையத்துல ரொம்ப முக்கியமான இடமான அந்த ரெட்டை கோபுரத்தை அடிச்சா மனுஷன். தேவன் இதை அனுமதிச்சார். காரணம் என்னன்னா, என்னாலதான் முடியும், நான் தான் பராக்கிரமசாலின்னு யாரெல்லாம் இந்த உலகத்துல சொல்றாங்களோ சொல்ற எல்லாருக்கும் அடி விழுகும். தேவன் மனுஷனுடைய மேட்டிமையை வெளியே எடுக்கிறார். இப்போ இதுல முதல் அடி கடந்த ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா வாங்குச்சு. இந்த மாதிரி இன்னொரு 2 அடி வாங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணாது, அமெரிக்கா போயிடும். இப்ப ரஷ்யா தலைமையில மாபெரும் ஒரு யுத்தத்திற்கு உலகம் என்ன ஆயிட்டு இருக்குன்னா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்ப கேள்வி என்னன்னா, சரி பெரிய நாடு சண்டைக்கு வராங்க, நிறைய நாடுகள் வர போறாங்க, எப்படி இந்த சின்ன நாடு தப்பிக்கும்? தேவனே நடத்துறாருன்னு கூட வச்சுக்கோங்களேன், எப்படி அது பாசிபிள்? ஏதோ ஒரு லாஜிக் சொல்லுங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான லாஜிக் தேவன் சொல்றாரு. இன்னைக்கு உலகம் சண்டை போடுற விதம் நீங்க கவனிச்சீங்கன்னா எல்லாமே டெக்னாலஜி. ஆள் இல்லா விமானம் போய் குண்டு போடும், ஆள் இல்லாத ஒரு வாகனம் போய் அங்க சுடும் மக்களை, ரோபோ போய் சண்டை போடுது. எல்லாமே பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட டெக்னாலஜி. தேவன் சொல்றாரு, இந்த டெக்னாலஜியில ஒரு ஃபால்ட்டை தேவன் கொண்டு வர போறார். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா கம்ப்யூட்டருக்கு வைரஸ் வரப்போகுது. எப்படி பிரதர் அப்படின்னா, ஏன்னா வசனம் அப்படிதான் இருக்கு. படிக்கலாம். சகரியா 12ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம். சகரியா 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்நாளிலே நான் குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களுக்கெல்லாம் புத்தி மயக்கத்தையும் வரம் பண்ணி யூதா வம்சத்தின் மேல் என் கண்களை திறந்து வைத்து ஜனங்களுடைய எல்லா குதிரைகளுக்கும் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, அன்னைக்கு குதிரை லிட்டரலா பழைய ஏற்பாட்டு காலத்துல குதிரையில மனுஷன் போய் கத்தி எடுத்து சண்டை போடுவான். இப்ப தேவன் அதே தான் சொல்றாரு, குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பு. இன்னைக்கு குதிரைன்றத பீரங்கின்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பெரிய பீரங்கின்னு வச்சுக்கோங்க, அது மேல மனுஷன் உட்காந்து போறான். இப்ப பீரங்கி கன்ஃபியூஸ் ஆகும். அது மேல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த குதிரை வீரன் அதை ஆப்ரேட் பண்ற மனுஷனுக்கு புத்தி மயக்கம் வந்துடும். அப்படின்னா அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியாது. குருட்டு ஆட்டத்தை உண்டு பண்ணுவேன்றார்.
கிளியரா சொல்றாரு. சகரியா 12:4 சொன்னது அப்படியே சகரியா 14:13 சொல்றாரு. வாசிக்கலாம். சகரியா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சகரியா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அந்நாளிலே கர்த்தரால் பெரிய கலக்கம் அவர்களுக்குள் உண்டாகும். அவனவன் தன் தன் அயலானின் கையை பிடிப்பான். அவனவனுடைய கை அவனவன் அயலானுடைய கைக்கு விரோதமாக எழும்பும். பாருங்க, கிளியரா சொல்றாரு. எல்லாருக்கும் பெரிய கலக்கம் வரும். எல்லா நாடுகளும் இஸ்ரேல் அடிக்கிறதா நினைச்சிட்டு அடிப்பாங்க. ஆனா இஸ்ரேல் பக்கம் குண்டு விழுகாது. அவங்களுக்கு பக்கத்து நாட்டுல விழுகும். இப்ப சைனா இஸ்ரேல் அடிக்குதுன்னு நினைச்சிட்டு குண்டு போடுதுன்னு வச்சுக்கோங்களேன், டெக்னிக்கல் ஃபால்ட் வந்துரும். குண்டு பாகிஸ்தான்ல விழுகும், இல்லைன்னா ஸ்ரீலங்கால விழுகும், இல்லைன்னா இந்தியால விழுகும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் மாத்தி மாத்தி அவங்களுக்கு புத்தி மயக்கமாயி அடிச்சுப்பாங்க. இஸ்ரேலுக்கு பாதிப்பு இருக்கும். இஸ்ரேல தேவன் அப்படிதான் ப்ரொடெக்ட் பண்ண போறார். இது எப்படி பிரதர் இது சாத்தியமா அப்படின்னு கேட்டா ரொம்ப ஈஸி. வேதத்தை நம்புற நமக்கு தேவன் வேதத்திலே அருமையான ஒரு காட்சி வச்சிருக்கார். ஒரு மாபெரும் யுத்தம் மீதியானவர்களுக்கு எதிராக நடக்குது. யுத்தத்துல எந்த வெப்பனும் யூஸ் பண்ணல. வெறும் 300 பேரு. நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு போருக்கு என்னெல்லாம் வேணுமோ எதுவுமே இல்லை. ஒரு மண்பானை, ஒரு தீவெட்டி, ஒரு எக்காலம். இதை வச்சுட்டு 300 பேர் சண்டைக்கு நிக்கிறாங்க. எப்படிங்க ஜெயிப்பாங்க? 300 பேர் அடிச்சிடலாம் மாட்டாங்கன்னு நம்ம சொல்லுவோம். அப்படித்தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம், இஸ்ரேலுக்கு விரோதமா வருவாங்கன்ட்டு. ஆனா ரொம்ப எளிமையா ஒரே நைட்ல இந்த 300 பேர் கொண்ட குழு கிதியோன் மூலமா மாபெரும் ரட்சிப்பை கொடுத்தாங்க இஸ்ரேலுக்கு. எப்படின்னா அந்த ஆர்மி அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டாங்க. இதே போலதான் இந்த 3ஆம் உலக யுத்தத்துல தேவன் ஒரு மாபெரும் அற்புதத்தை பண்ண போறார். அன்புக்குரிய சகோதரர், சரி, இந்த தருணத்துல உலக மக்கள் எப்படி தேவனை ஏற்றுக்கொள்ள போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் தாங்கள் வணங்குற கடவுள்கிட்ட போய் நிப்பாங்க. ஏன்னா பெரிய பிரச்சனை, எல்லா நாட்டிலையும் பிரச்சனை. எல்லாம் தங்கத்திலையும் வெள்ளியிலையும் செய்யப்பட்ட சிலையா இருக்கு. கடவுளே எங்களை காப்பாத்துங்க, பெரிய பிரச்சனை, பஞ்சம், பட்டினி, யுத்தம்னு எல்லாம் கதறுவாங்க மனுஷங்க. அந்த சிலை அப்படியே இருக்கும், திரும்ப பேசவே பேசாது. மனுஷன் கொஞ்சம் டென்ஷன் ஆவான். உங்ககிட்ட தான் கேட்கிறேன், உன்னதான் நான் நம்பிட்டு இருந்தேன், ஏதாவது நீ பேசு அப்படிமா. ஒன்னும் பேசாது. அப்படியே அந்த சிலையெல்லாம் உடைச்சு தூக்கி தெருவுல வீசுவான். நீ எல்லாம் வேஸ்ட், நீ எல்லாம் கடவுளே இல்லை அப்படின்னு. இத மனுஷன் உணரணும் அப்படிங்கறதுக்குதான் தேவன் இதை பண்றார். இது நடக்கும்னு தேவன் சொல்றார். வாசிக்கலாம். எசேக்கியேல் 7ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம். எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள். அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பா இருக்கும். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. அவர்கள் அதனால் தங்கள் ஆத்மாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை, தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை. அவர்கள் அக்கிரமமே அவர்களுக்கு இடரலாயிருந்தது. பாருங்க, 2 கோணத்துல நம்ம பார்க்கலாம். தங்கள் வெள்ளிகளை தெருக்களில் எரிந்து விடுவார்கள், அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பா இருக்கும். கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தங்கத்துடைய விலைக்கு தங்கம் வேண்டா வெறுப்பா இருக்குங்கன்னு யாராவது சொல்லுவாங்க? வீட்டுல ஒரு பழைய ஒரு ஜாமானம் கிடக்குது, இதை ஏன்டா வச்சுட்டு இருக்கிறோம், இதை பேசாம குப்பையில போடலாமேன்னு யோசிக்கிற மாதிரி கோல்டு இருக்குமா? அப்படின்னா வெள்ளி ஆல்ரெடி தெருவுல வீசியிருப்பாங்கன்றாங்க. இதை 2 விதத்திலையும் பொருந்தலாம். ஒரு மாபெரும் யுத்தம் வரும்பொழுது மனுஷன் வச்சிருக்கக்கூடிய இந்த ஆபரணங்களால அவனோட வயிற்றை நிரப்ப முடியாது, அவனுடைய பசி ஆற்ற முடியாது. கரெக்டா இல்லைங்களா? அதே போல நீங்க மனுஷன் பெரிய பெரிய கடவுள்களா நினைச்சு அவன் வெள்ளியிலையும் தங்கத்திலையும் செஞ்சு வைக்கிறான். இது எல்லாத்தையும் உடைச்சு தெருவுல வீச போறான். இது கட்டாயம் நடக்கும். இது நடக்கும் பொழுது எல்லா ஜாதிகளும் வியந்து இஸ்ரேலை பார்ப்பாங்க. அப்ப இஸ்ரேலுடைய தேவன் தான் உண்மையான தேவன்றத சகல ஜாதிகளும் என்ன பண்ண போறாங்கன்னா உணர்ந்து கொள்ள போறாங்க. இந்த வசனம் ஆல்ரெடி நம்ம படிச்சிருந்தோம், நம்ம ரீகால் மட்டும் பண்ணிக்கலாம். இஸ்ரேல் தேசத்தை கார்மேகம் போல இந்த கோகு மூடும் போது உன் மூலமாய் நான் பரிசுத்தர் என்று தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த யுத்தம் தான் உலக நாடுகளுக்கு ஒரு பெரிய பிக்சர் காமிக்க போகுது. ஹூ இஸ் காட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதை தேவன் சொல்றாங்க. வாசிக்கலாம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தத்தையும் விளங்க பண்ணி அறியப்படுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அப்ப தேவன் ஏன் நம்ம பாடத்தை ஆரம்பிச்சதுடைய நோக்கம் இங்க தேவன் சொல்றார். ஏன் தேவன் இஸ்ரேல்னு ஒரு தேசத்தை திரும்ப அந்த இடத்துல நிலைநாட்டி
அந்த தேசத்தை சுத்தி இருக்க நாடுகள் எவ்வளவோ தொந்தரவு கொடுத்தோம் அந்த தேசத்தை தேவன் காப்பாத்துறாரு. ஏன்னா அது தேவனுடைய தேசம்னு பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப ஏன் தேவன் அப்படி பண்ணணும் அப்படின்னா, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் தேவனை பற்றிய அறிகிற அறிவை தேவன் ஆரம்பிக்கிற இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் தேசம். அதான் அங்க சொல்றாரு தேவன், என் பரிசுத்தத்தை விளங்க பண்ணி அறியப்படுவேன்றார். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக. அப்போ தேவன் அவருடைய மாபெரும் திட்டத்தை இங்கிருந்து தான் நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? 3ஆம் உலகம் அப்படின்னு ஒரு பாடம் பார்த்திருப்போம். எல்லா உலக ஜனங்களும் சத்தியம் படிப்பாங்கன்னு எல்லாம் படிச்சிருப்போம். இது இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. வாசிக்கலாம். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் நாமம் விளங்கும் ஸ்தானமாகிய எருசலேமையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியா இருக்க தாவீதையும் தெரிந்து கொண்டேன் என்றார். பாரு, இது தாவீது பத்தி பேசப்பட்ட வசனம். என் நாமம் விளங்கும் ஸ்தலமாகிய ஜெருசலேம். அப்ப ஜெருசலேம் என்பது தேவனுடைய நாமம் விளங்குற இடம். இப்போ ஜெருசலேம்ல இருந்து வெளியே போன யூத மக்கள் 1948 உள்ள வந்து இப்ப சமீபத்துல எருசலேம் தான் கேபிட்டல் சொல்லி யுஎஸ்ஏ டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்ப அங்க வந்துட்டாங்க. இப்ப அதனால யுத்தம் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த யுத்தத்துல அவர்கள் மாபெரும் தோல்வி அடைய போறாங்க. வர்ற நாடுகள் ஏன் தோல்வி அடையறாங்கன்னா, தேவனுடைய வல்லமையுள்ள கரம் இவங்க கிட்ட இருக்குன்றத அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்படின்னு அந்த பிரச்சனை எல்லாம் ஜெருசலேம்ல தான் நடக்குமா பிரதர்? அதுதான் ஆரம்ப புள்ளியா அப்படின்னா, அதுதான் ஆரம்ப புள்ளி. வசனம் படிக்கலாம். எரேமியா 25ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எரேமியா 25ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இதோ தீங்கை கட்டளையிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவக்கும் போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ? நீங்கள் தப்புவதில்லை. நான் பூமியின் எல்லா குடிகளின் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, கிளியரா சொல்றாரு. தீங்கை கட்டளையிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே தூங்கும் போது, ஜெருசலேம்ல இஸ்ரேல் தேசத்துல இந்த விஷயத்தை தேவன் ஆரம்பிக்கும் போது, தேசத்துல இருக்கக்கூடிய எல்லா குடிகளின் மேல் தேவன் பட்டயம் கொண்டு வர்றார். அப்படின்னு அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்ம கடந்த பாகத்துல பாக்குறோம். இஸ்ரேல் ஒரு தேசமா உருவாச்சு. இந்த பாகத்துல என்ன நம்ம பார்த்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் தேசமா உருவாகி இப்படி நிக்குதுன்னா, இப்ப இஸ்ரேலுக்கு விரோதமா எல்லா நாடுகளும் வரப்போறாங்க. அதுல விசேஷமா ரஷ்யா யுத்தத்தை லீட் பண்ண போகுது. இது தேவனுடைய தேசமாக இஸ்ரேல் தேவனுடைய ஒரு வழி நடத்துதல்ல. ஃபர்ஸ்ட் யுத்தத்துல இவங்க டெக்னாலஜி நம்புவாங்க. இஸ்ரேல் டெக்னாலஜி. அப்புறம் தேவன் நோக்கி முறையிடும் போது தேவன் அங்க என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு கைட் பண்ணி அந்த யுத்தத்துல ஒரு மாபெரும் வெற்றியை கொடுக்க போறாங்க. இந்த வெற்றியை பார்த்து எல்லா நாடுகளும் எல்லா நாட்டு மக்களும் இஸ்ரேலுடைய தேவன் தான் உண்மையான தேவன் இன்னும் கொஞ்ச காலங்கள்ல உணர போறாங்க. அப்படியே தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் இந்த உலகத்துல அப்படியே ஆரம்பமாகும். பட் இன்னைக்கு மனுஷனுடைய நிலை எப்படி இருக்குன்னா, பேப்பர் எடுத்தா பிரச்சனை, நியூஸ் போட்டு பார்த்தா பிரச்சனை, எங்க பார்த்தாலும் இஸ்ரேல்னால பிரச்சனைன்ட்டு இன்னைக்கு மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா சோர்ந்து போயிருக்கு. ஆனா இந்த சத்தியத்துல இருக்கக்கூடிய நம்முடைய இருதயம் சோர்ந்து போக கூடாது. நாம எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம், உலகத்தின் முடிவில் இருக்கிறோம், நாம என்ன பண்ணணும் அப்படிங்கறத தேவன் என்ன பண்றாருன்னா நமக்கு ஒரு வார்னிங் அங்க கொடுக்குறாரு. அப்ப இன்னைக்கு மனுஷன் எப்படி இருக்கான் வாசிக்கலாம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்து இருக்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போம். பாருங்க, இன்னைக்கு மனுஷனுடைய இருதயம் பூமியில் மேல இன்னைக்கு எப்ப பார்த்தாலும் பிரச்சனைன்னு சொல்லி மனுஷன் பயப்படுறான். மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து இருக்கு. இப்ப உலகம் இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் பார்த்து ஏன்னா இப்படி நடக்குதுன்னு சொல்லி அப்செட்டா இருக்கிற கண்டிஷன். இன்னைக்கு அமெரிக்கால இருந்து இந்தியர்களை வெளியே போங்கன்னு சொன்னா மனுஷன் அப்செட் ஆகுறான். இஸ்ரேலை சுத்தி பல பிரச்சனை நடக்குது, மனுஷன் அப்செட்டா இருக்கிறான். ஷேர் மார்க்கெட் விழுகுது, மனுஷன் அப்செட்டா இருக்கிறான். எல்லா மனுஷனுக்கு என்னன்னா ஒரு பெரிய குழப்பம், ஏன் இது நடக்குதுன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு நமக்கு சத்தியம் தெரியுது. நாம இந்த மாதிரி இருதயம் சோர்ந்து போக கூடாது. நாம கடைசி காலத்துல இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த அழைப்புடைய மேன்மையே முடிஞ்சிரும் போல இருக்கு அப்படிங்கிற தருணத்துல இருக்கிற நாம கடைசி ஆளா வந்திருக்கிறோம். இந்த மீட்பின் பணியில திட்டத்துக்குள்ள நம்முடைய ரட்சிப்புக்காக நம்ம நிறைய பிரயாசப்படணுங்கிறார் தேவன். வாசிக்கலாம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார்.
பாருங்க, இதெல்லாம் இப்ப நம்ம படிச்ச எல்லாமே இப்ப நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா. இப்ப சொல்றார், இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது எக்ஸாக்ட்டா இந்த காலப்பகுதி தான் நம்ம இருக்கிறது. உங்கள் மீட்பு சமீபமா இருப்பதால் உங்கள் தலைகளை நிமிர்ந்து, அப்படின்னா இனி மற்ற எந்த உலக பிரகாரமான காரியத்திற்கும் மற்ற விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம, வேதாகமம் சொல்லும் சத்தியங்களை உண்மை என்று நம்பி அதற்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து நம்ம சபையா போகணும். டைம் இல்லைன்றாரு தேவன். அதான் சொல்றாரு, உங்கள் மீட்பு சமீபமா இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள்னா, நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது உணர்ந்துங்கப்பா, நம்ம இருக்கிற காலம் அந்த மாதிரி ஒரு காலம். சீக்கிரமா அந்த திருச்சபைன்ற ஓட்டத்திற்கு நம்ம ஓடி முடிக்கணுங்கிற. ஒருவேளை தேவன் இன்னும் இந்த காலத்தை தள்ளி போடுறாரோ, தாமதிக்கிறாரோ அப்படின்னா, தேவன் தாமதமா இல்ல. நம்மள யாரும் இந்த அழைப்பிலிருந்து போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தேவன் பொறுமை உள்ளவரா இருக்காருன்னு பேதுரு எழுதுறார். வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க என்ன சொல்றார் பேதுரு, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி. என்ன 2000ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க கடைசி காலம் கடைசி காலம்னு. அவர் சொல்றாரு, இல்ல, கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதமா அல்ல, இந்த சத்தியத்துல இருக்கக்கூடிய நாம ஒருவரும் கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கார். சோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்ம பாடத்தை நிறைவு செய்யலாம். எங்க நம்ம ஆரம்பிச்சோம்னா, 1948ல சுதந்திரம் வாங்கின இஸ்ரேல் தேசம் ஏன் தேவன் கூட்டி சேர்த்தார்? அதனுடைய பின்னணி நோக்கம் என்னன்னா, தேவனுடைய ராஜ்யம் எங்கிருந்துதான் தூங்க போகுதுன்னா ஜெருசலேம்ல இருந்து. அதற்காக தான் மீண்டும் குடியேற்றி இருக்கார். அப்புறம் எப்படி எல்லா ஜாதிகளும் அறிஞ்சு கொள்வாங்கன்னா, அதுக்கு தேவன் 3ஆம் உலக யுத்தம் ஒண்ணு அரேஞ்ச் பண்றாரு. சோ இன்ன வரைக்கும் இஸ்ரேல்ல யுத்தம் தான். இன்னும் யுத்தம் நடந்துட்டு இருக்கும். நாளைக்கு நீங்க தூங்கி எந்திரிச்சு நியூஸ் ஆன் பண்ணீங்கனாலும் இஸ்ரேல்ல யுத்தத்தை பத்தி தான் பேசுவாங்க. இது எப்ப ஓயும்னா, வரணும். ரஷ்யா தலைமையில இந்த யுத்தம் வரணும். அதுல தேவன் அவர்கள் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணணும். அவர்கள் அங்க என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் கிட்ட அவர்கள் தோற்று போகணும். அப்ப இஸ்ரேல் தேவன் தான் உண்மையான தேவன் உலகம் உணரணும். அப்ப மரித்த எல்லாரும் மீண்டுமாக உயிர்த்தெழுந்து வருவாங்க. இஸ்ரேல் தேசத்தை மையமாக வச்சு தேவனுடைய ராஜ்யம் துவங்கும். எல்லா ஜனங்களுக்கும் தேவன் ரட்சிப்பை கொடுக்கிறார். இப்ப கேள்வி என்னன்னா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்பாகவே நாம் அந்த தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு ஸ்தானத்தை நம்ம அடையணும். காரணம் என்னன்னா, 3ஆம் உலகம் வானத்து நட்சத்திரம் நிறைவேறினாதான் ஆரம்பமாகும் நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம பார்க்கிறோம், இதெல்லாம் கடைசி காலத்துக்கு அடையாளம். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது நம்முடைய மீட்பு சமீபமா இருக்குன்னு சொல்லி தலைகளை நிமிர்ந்து, அப்படின்னா சத்தியத்துக்கு மாத்திரம் கீழ்ப்படிஞ்சு இருக்க போற கொஞ்ச நாள் கடவுளுக்கு உண்மையா கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாக இருந்து அந்த மேன்மையை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுதான். சோ இந்த பாடத்தின் மூலமாக கூட நாம் ஒரு எச்சரிப்பின் சத்தமாக நம்ம கேட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த ஒரு பாடத்தை கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.